எங்கள் மொழியே, தென் தமிழ் சுவையே, இங்கே கூடியிருக்கும் அவையே, அவையிருக்கும் பெருத்தகையே, உங்களை அத்தனை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன். என்னோட தலைப்பை பிடித்து குழந்தையும் தெய்வமும் குணத்தாலொன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதாலொன்று என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். இப்படிப்பட்ட குழந்தைகளின் கொண்டாட காரணமாக இருந்தவர் தெரியுமா? அவர்தான் நவீனேதியாவின் சிற்பி நேரு மாமா. நேருவின் பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நல்ல நல்ல பிள்ளைங்களை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்ன சிறு கைகள் நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்று ஒரு திரைப்பட பாடல். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தலைவர்கள், அவர்கள்தான் நாளைய எதிர்காலம் என்பதை நன்கு உணர்ந்தார் நேரு மாமா. குழந்தைங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கணும்னு நினைத்தார். குழந்தைங்களை எங்கே பார்த்தாலும் பிரிவுடன் அன்பு செலுத்துவார். தனது சட்டை பையில் எப்பொழுதும் ஒரு ரோஜா வைத்திருப்பார். அதனால தான் குழந்தைகள் நேரு மாமா என்று அழைத்தனர். நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஒரு புறம் குழந்தைகள் தொழிலாளர்கள் அதிகமாகிதான் போகிறது. நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் அடிப்படை கல்வியும் தன்னுரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதே குழந்தைகள் தின விழாவில் நோக்கம். இதுவே நாட்டில் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட ரோஜாவின் ராஜாவுக்கு நாம் செய்ய. வெற்றி கொடுத்தால் அடக்கம் அழட்டும், தோல்வி கொடுத்தால் அனுபவம் பரட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.